Hi friends, நம்ம இப்போ தந்தூரி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு நான் இப்போ 4 லெக் பீஸ் கையோட சேர்ந்து லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனை வந்து கீரி கேட்டிங்கன்னா கடையிலே வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி அவங்களே கீரி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி சிக்கனை. சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து இப்போ மேரினேஷன் ப்ராசஸ்க்கு இறங்கலாம். அதுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லெமன் ஜூஸில் கரைஞ்ச உடனே நம்ம வந்து சிக்கனில் வந்து மேரினேட் பண்ணணும். இந்த மாதிரி சிக்கன் எடுத்துகிட்டு அது மிடில் உள்ளே வந்துட்டு அந்த கீரி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது உள்ளே வந்து நல்லா போகிற அளவுக்கு நல்லா தடவி விடுங்க. இது வந்து மேரினேஷனோட ஸ்டார்டிங் ப்ராசஸ் தான். இதுக்கப்புறம் மெயின் மேரினேஷன் நம்ம பண்ணணும். இது எதுக்கு பண்ணுறோம்னா சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு சாஃப்டாகவும் அந்த நீச் நாத்தம் வந்து போகிறதுக்கோசம் இதை நம்ம பண்ணுறோம். இதுக்கு வந்து ஒரு 1/2 hour இதை தடவிட்டு ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். இதை அந்த கேப்பில் நம்ம மேரினேஷன் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 4 பீஸை வந்துட்டு நம்ம மஞ்சள், எலுமிச்சை பழம், அப்புறம் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 hour இது ஊறட்டும். நம்ம இப்போ அடுத்து மேரினேஷனுக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணலான்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1/2 கப்பு தயிரை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி திக்கான இதுவை அதில் போட்டுருங்க. 3 ஸ்பூன் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், மல்லித்தூள், சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, பெப்பர் பவுடர் 1 ஸ்பூனு, கஸ்தூரி மேத்தி 2 ஸ்பூன். கஸ்தூரி மேத்தி மட்டும் கையில் போட்டு நல்லா நசுக்கி போடுங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். உப்பு 1 டீஸ்பூன், அதோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் கலர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலர் எக்ஸ்ட்ரா வேணும்னா, நல்லா அப்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு, சிக்கனில் ரெட் கலரில் இருக்கணும்னா நீங்கள் கலர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆட் பண்ணவும் தேவையில்லை, நான் ஆட் பண்ணலை. மசாலா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நான் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்கு. கலர் பவுடர் ஆட் பண்ணல. இப்போ நம்ம சிக்கனில் மசாலா தடவலாம். மசாலா வந்து ஈக்குவலாக எல்லா சிக்கனுக்கும் பிரித்து வச்சுட்டு பொறுமையாக மசாலா தடவுங்க. அந்த கேப்பில் உள்ளே போகிற அளவுக்கு நல்லா மசாலா தடவணும். இந்த மாதிரி நல்லா விரல உள்ளே விட்டு மசாலாவை கொஞ்சம் குவான்டிட்டியாக எடுத்து உள்ளே நல்லா கேப்பில் விட்டு தடவுங்க. உங்களுக்கு அப்போ தான் குக் பண்ணக்கப்புறம் அந்த மசாலாஸ் எல்லாம் உள்ளே சிக்கனில் நல்லா ஊறி நல்லா குக்காக இருக்கும். மசாலாஸ் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 2 to 3 hours மேரினேட் பண்ணிவிட்டு இதை நம்ம குக் பண்ண போகிறோம். நான் வந்து இது 3 type ஆஃப் குக் பண்ண போகிறேன். உங்களுக்கு அவன்லேயும் குக் பண்ணலாம், அப்புறம் தவாலையும் குக் பண்ணலாம், அப்புறம் நான் உங்களுக்கு கறி அடுப்புலையும் வச்சு குக் பண்ணி காட்டுறேன். ஒன்றுத்தையும் குக் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு ஒரு இதுவும் காட்டுறேன். சிக்கன் வந்து இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறோம். இதை வந்து நான் அவனில் இப்போ குக் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு பீஸ் சிக்கன் ஃபஸ்ட்டு இப்போ அவனில் குக் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு அவனை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட்டுக்கு வந்து 200 டிகிரி செல்சியஸில் டபுள் சைட் குக்கிங்கில் ஒரு 10 minutes வச்சு நம்ம குக் பண்ணுறோம். நல்லா ப்ரீஹீட் ஆன உடனே நம்ம சிக்கனை இப்போ உள்ளே வைக்கலாம். உள்ளே வச்சக்கப்புறம் அரௌண்ட் 200 to 240 டிகிரி செல்சியஸில் நீங்கள் வந்து டபுள் சைட் ஹீட்டில் 30 minutes குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுக்கு சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. பட் ஆனால் தந்தூரி அப்பீரன்ஸ் அந்த சிக்கனில் இல்லை. அதனால் என்ன பண்ணணும்னா கேஸ் மேலே ஒரு 2 to 3 minutes நீங்கள் அப்படியே அந்த கேஸ் நெருப்பு மேலே காட்டினீங்கனாலே உங்களுக்கு அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து அப்பீரன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தந்தூரி டேஸ்ட் அப்படியே கொடுக்கும். உங்களுக்கு அது நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஓட்டியில் செஞ்ச தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். அந்த கேஸ் மேலே வச்சதால அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது. பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம இப்போது தந்தூரி அடுப்பில் எப்படி சிக்கன் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
தரையில் மண்ணோ இல்லை டைல்ஸோ எதாவது வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கறி கீழே பட்டதுன்னா தரை வந்து நாஸ்தி ஆகிடும். சுற்றி வந்து ஒரு 6 செங்கல் நான் அடுக்கியிருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த நெட்டு இது வந்துட்டு நான் வந்து 1.5க்கு 2ன்ற சைஸில் நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக அந்த செங்கல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இது நீங்கள் ஹார்ட்வேர்ஸில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த நெட்டு வந்து. அதுக்கு மேலே மறுபடியும் வந்துட்டு செங்கல் நான் அடுக்கிறேன். அதே 6 செங்கல் தான் மறுபடியும் மேலே அடுக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அடுக்குங்க. நான் வந்து செங்கலை வந்து இந்த மாதிரி நிற்க வச்சு எடுக்கிறேன், படுக்க வச்சு எடுக்காமல். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கேப் ஒன்று நல்லா கொஞ்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இன்னொரு நெட்டு அதே சைஸில் நல்லா க்ளீன் பண்ணி எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம சிக்கன் மேலே வச்சு குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மேலே வச்சு அதுக்கு மேலே குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வச்ச நெட்டில் தான் வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு கறியை வந்து குக் பண்ணணும். இது வந்து கட்டைக்கறி. உங்கள் ஏரியாவில் இருக்கிற மரத்தொட்டியில் கேட்டாலே இது கிடைக்கும். அவங்ககிட்ட எங்கே விற்கிதுன்னு கேட்டாலும் அவங்களே சொல்லுவாங்க. இது வந்து கிலோ வந்துட்டு 20-25 ருபீஸ் தான் வரும். இந்த கறி ரொம்ப நல்லது. மேலே இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் வந்துட்டு ஒரு பேக்கெட் கறி மாதிரி போகிறேன். இது ஆன்லைனில் விற்கும். இந்த கறியை யூஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து கெமிக்கல் இருக்குது. இது உடம்புக்கு நல்லதில்லை. அடுத்து இந்த கறி நம்ம எப்படி பற்ற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸிங்க. ஒரு கொட்டாங்குச்சியில் ஒரு அட்டையை எடுத்து நல்லா அந்த அட்டையிலேருந்து எண்ணெயை அப்ளை பண்ணி சுருட்டி வச்சுட்டு சுற்றி கறியை அடுக்கி அந்த அட்டையை வந்து பற்ற வைங்க. அந்த அட்டை பொறுமையாக எரிய கறி வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம சிக்கனை குக் பண்ணலாம். பொறுமையாக குக் பண்ணுங்கள். கறி வந்து ஓவராக ஹீட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். பொறுமையாக குக் பண்ணணும். ஒரு சைட் குக் பண்ணி விட்டுன்னு திருப்பிட்டு பட்டர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. சிக்கன் அப்போ தான் வந்துட்டு அந்த தீஞ்ச இடம் ரஃப் ஆகாமல் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டேன். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் நம்ம அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு சர்விங்க்கு ரெடி பண்ணலாம். நம்ம அழகான தந்தூரி சிக்கன், ஒரிஜினல் சார்கோல் தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம தவாவில் எப்படி சிக்கன் செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் பட்டர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். குக்கிங்க்கு தேவையான அளவு. ரொம்ப ஆட் பண்ணிட்டாதீங்க. ஏன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் உங்களுக்கு அந்த சிக்கன் குக் பண்ணும் போதே கொஞ்சம் எண்ணெய் உங்களுக்கு வரும் ஆயிலாக. அதனால் நீங்கள் நிறைய எண்ணெய் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்துட்டு வெறும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். நல்லா இந்த பட்டர் வந்து குக் ஆன உடனே சிக்கனை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் பொறுமையாக வச்சு குக் பண்ணணும். இதுவும் 1/2 hour தான் ஆகும் இந்த சிக்கன் குக் பண்ணுறதுக்கும். பொறுமையாக பாருங்கள், நான் வைக்கும் போது உங்களுக்கு அந்த ஹீட் தெரியுதுங்களா? இந்த ஹீட்டு தான் இருக்கணும். ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது. பொறுமையாக மூடி வச்சு இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு சைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண உடனே அடுத்து திருப்பி போட்டு இன்னொரு சைடு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். இது வந்து நான் இப்போ 1/2 hour குக் பண்ணி முடிச்சிருக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி குக் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. நான் அழுத்தும் போது உங்களுக்கு சிக்கன் அழுத்துது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த அளவுக்கு குக் ஆகிருந்துச்சுனால சிக்கன் குக் ஆகிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா சிக்கன் குக் ஆகிடுச்சு. நான் இப்போ நான்ஸ்டிக் பேன் எதுக்கு யூஸ் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? கீழே எதுவுமே ஒட்டலை பாருங்கள். அந்த மசாலாஸ் எல்லாமே சிக்கனில் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம குக் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம சர்வீஸ் பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம பாருங்கள், கேஸ்லேயும் வைக்கல, வெறும் தவாவில் மட்டுமே 1/2 hour பொறுமையாக வச்சு குக் பண்ணியிருக்கோம். பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சிக்கன் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கார்லிக் மயோ, அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அதையும் எப்படி வீட்டிலேயே செய்யுதுன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போது கார்லிக் மயோ செய்யறதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 கப் மில்க்கு, கோல்டாக இருக்கணும், முக்கியமாக சில்லுன்னு இருக்கணும் பால். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வந்துட்டு குக்கிங் ஆயில், அதாவது வாசனை இல்லாத எந்த ஒரு ஆயிலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அதுவும் சில்லுன்னு இருக்கணும். கடுகு வந்து நல்லா அரைச்சி 1 ஸ்பூன் கடுகு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகும் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பவுடரு, பெப்பர் பவுடர். அதுக்கப்புறம் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரு. அதுக்கப்புறம் சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. சரிங்களா? இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு 5 டைம்ஸ் வந்து பியாஸில் வந்து திருப்பி கரெக்டாக ஒரு 5 டைம்ஸ் வந்துட்டு திருப்பி இந்த மாதிரி கரெக்டாக ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸ் பிளெண்ட் பண்ணாதீங்க. 5 டைம்ஸ் வந்துட்டு திருப்பி இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரும் உங்களுக்கு லிக்விடாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இன்னும் ஒரு 1/4 கப்பு ஆயில் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு வினிகர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வினிகர்,
ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஒரு 10 டைம்ஸ் அதே மாதிரி பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது ஹீட் ஆயிடுச்சுன்னா 2 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டி ஆகாது. பாருங்கள், நம்ம மையோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ அழகான க்ரீமியான மையோ இவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இந்த மையோ செய்கிறது. நீங்கள் வந்து கடையில் வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மையோ வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களே செஞ்சது. நான் இப்போ இதில் வந்து கால்வாசி மையோ மட்டும் எடுத்து கார்லிக் ஆட் பண்ணி ஒரு 2-3 வாட்டி பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்துட்டு அழகாக உங்களுக்கு மையோ ஆட் ஆகிடும். இந்த மையோ வச்சு உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ளேவரில் நீங்கள் வந்துட்டு மையோ வந்து ஆட் பண்ணலாம். லைக் க்ரீன் சில்லி மையோ, அது வந்துட்டு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி வந்து லைட்டாக மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு தண்ணி ஊற்றி இந்த மையோவில் வந்து இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் சில்லி மயோ ரெடி ஆகும். அதேமாதிரி தந்தூரி மயோ ரெடி பண்ணலாம். தந்தூரி மசாலாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தந்தூரி மயோ ரெடி ஆகும். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.